இந்தியாவில் நிலவும் எரிவாயு தட்டுப்பாடு. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். இந்தியாவில் நிலவும் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக வீதியோர உணவகம் நடத்துபவர்கள் மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோர் கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர். இதன் காரணமாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா நகரமான முசோரில் உள்ள விடுதிகள் மற்றும் உணவகங்கள் கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பல உணவகங்களின் உரிமையாளர்கள் சமையலுக்காக இலத்திரனியல் அடுப்புகள் மற்றும் பாரம்பரிய விறகு அடுப்புகளை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர். சமையல் எரிவாயு அதிகம் பயன்படுத்தப்படும் உணவு வகைகளை சமைப்பது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சில உணவகங்கள் தமது உணவு பட்டியலில் இருந்த உணவுகள் சிலவற்றை நீக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுற்றுலா பருவகாலம் மற்றும் சாதாம் யாத்திரை புண்ணிய காலம் வரவுள்ளதால் எரிவாயு தட்டுப்பாடு அப்பகுதியின் பொருளாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் விநியோக சங்கிலியை பேணுவது தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடி மாநில முதலமைச்சர்களுடன் விசேட கலந்துரையாடலை நடத்தவுள்ளதாக அண்மையில் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. தென்கொரியாவிலும் எரிபொருள் விலை அதிகரிப்பு. தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் தென்கொரியாவும் மார்ச் 27 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் மொத்த விலையை அதிகரித்துள்ளது. 1 லிட்டர் பெட்ரோலின் அதிகபட்ச விலை 1724 ஒன்னிலிருந்து 1934 ஒன்னாகவும் 1 லிட்டர் டீசலின் அதிகபட்ச விலை 1713 ஒன்னிலிருந்து 1923 ஒன்னாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் மொத்த விலைக்கு இணையாக சில்லறை விலையும் 2000 ஒன் எல்லையை தாண்டும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை வாகன பயன்பாடு தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கவும் தென்கொரியா தயாராகி வருகின்றது. தற்போது அரசினால் நடைமுறைப்படுத்தப்படும் 5 நாள் போக்குவரத்து சேவைகளில் 1 நாளை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தென்கொரிய நிதியமைச்சர் கூ யுன் சியோல் தெரிவித்தார். அத்துடன் தென்கொரியாவில் தற்போது நடைமுறையில் உள்ள 2ஆம் நிலை எரிசக்தி எச்சரிக்கையை 3ஆம் நிலைக்கு உயர்த்தவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலையை முகாமைத்துவம் செய்வதற்கு எகிப்து தீர்வினை தேடி வருகின்றது. எரிபொருள் விலை உயர்வுக்கு தீர்வாக எகிப்து அரசாங்கம் பல தற்காலிக நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கமைய அடுத்த 1 மாத காலத்திற்கு வர்த்தக மற்றும் உணவு நிறுவனங்களை இரவு 9 மணிக்கு மூட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தெரு விளக்குகள் மற்றும் வீதியோர விளம்பர பலகைகளின் வெளிச்சத்தை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் 1 நாள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.